கல்வி என்றால் என்ன, அதை எப்படி அடையலாம் சொல்லி பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முதல் கல்வி என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் முதல் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். கல்வி என்று சொன்னா இருளை அகற்றி மெய்ப்பொருளை அறிய வைப்பதுதான் உண்மையான கல்வி. இருளை அகற்றி என்றால் இருளை அகற்றினா ஒளிதான், ஒளியேற்றல், அதுதான் கல்வி. ஒளியேற்றுவதால நாங்க என்ன அடைகிறோம் சொன்னா மெய்ப்பொருளை அடைவோம், மெய்ப்பொருளை அறிவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னா எந்த நீங்க விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற உதவுவதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்லுவோம். சோ இதுதான், இதை கொடுப்பதுதான் கல்வியாக இருக்கும். அது உண்மையான கல்வி அப்படித்தான் இருக்கும். நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கல்வி என்றது, இந்த கல்வியில தற்போது நிலையில இந்த கல்வியில என்ன பிரச்சனை இருக்குன்றது பார்ப்போம். இப்ப கல்வி என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த கல்வியில தற்போது இருக்கிற பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னா தலைப்பு தரமான கல்வி. தரமான கல்வி என்று சொன்னா நாங்க தரத்தை பற்றி கதைக்கிறோம் என்று சொன்னால் எப்ப நாங்க தரத்தை பற்றி கதைப்போம், தரம் குன்றி இருக்கைக்குதான் நாங்க தரத்தை பற்றி கதைப்போம். தர கட்டுப்பாடு எப்ப வரும்னு சொன்னா தரம் குன்று நிலையில தான் தர கட்டுப்பாடு வரும். அப்ப தரத்தை பற்றி கதைக்கிறோம் என்று சொன்னா இங்கே இருக்கிற கல்வியின் தரம் காணாது என்றது வெளிப்படையாக தெரியுது. ஆகவே நாங்க இப்ப இருக்கிற தரம் காணாம இருக்குது. அப்ப அதால ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எவ்வளவோ வழிகளால ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு முறைகளை பயன்படுத்துறாங்க. அந்த முறைகளை இங்கேயும் நாங்க அறிமுகம் செய்து வேறு பல வழிகள்ல நாங்க அதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் தரமான கல்வியை எடுக்கிறதுக்கு. இந்த தரமான கல்வியை எடுக்கிறதுக்கு வழிமுறைகளை மாற்றுவதன் வழிய உண்மையான கல்வி என்றால் என்ன என்ற வரைவிலக்கணத்துக்கு ஊடாக அந்த கல்வியை எப்படி அடையலாம், அந்த தரமான கல்வியை ஏன் அடைய முடியாம இருக்குது என்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சுத்தி வர இருக்கிற பொருள்களை பற்றி தான் படிக்கிறோம். விஞ்ஞானத்தின் ஊடாக நாங்க எங்களை சுத்தி வர இருக்கிற சடத்துவ பொருள்கள்ல அதுக்கு பின்னால என்ன இருக்குது, அது ஏன் நடக்குது, இதுல என்ன நடக்குது, இதே இப்படி நடக்குது என்றுதல் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளையும் செய்ய அதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் வருது. அந்த உண்மைகளுக்கு கூடாக அப்படியே எங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலம் அந்த உண்மைகளை கண்டுபிடிச்சு கொண்டு போறோம். கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தகவல், அதாவது நாங்கள் தெரியாத சில உண்மைகளை அறிந்து கொண்டு போறோம். அறிந்து கொண்டு போய் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த உண்மை அறிவு சரியாக அடையப்படவில்லை. உண்மை அறிவை அடையாதபடியால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்ப ஒரு ஆள் கல்வி கற்ற ஒரு ஆள் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கல்வி கற்ற ஆள் முழுமை அடைவதில்லை. அந்த கல்வி கற்றதாக அவர் முழு மனிதனாக வருவதில்லை. அதாலதான் இந்த கல்வி மான்கள் இருந்தா கூட அவர்கள் போதை கல்வியில் முறையின்படி அவர்கள் முழு மனிதராக இருப்பதில்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், பெரும்பாலும் கல்வி கற்ற ஆட்கள் நீங்க எடுத்தீங்க அவர்கள் எல்லோருமே நல்ல நடத்தைகள் கொண்ட ஆட்களாயும் இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னா நாங்க கற்றது அதுதான். நாங்க விஞ்ஞானம் சொன்னா விஞ்ஞானத்தை மட்டும்தான் கற்று அதுக்கு பின்னால இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான இருக்கின்ற மிகப்பெரிய மெய்ப்பொருளை காண்பதற்கு உதவுகின்ற மிகப்பெரிய பெருமதிகளை நாங்கள் தவற விட்டு விட்டோம். அந்த கல்வி முறையில அது இல்லை. அந்த கல்வி முறையில அது இல்லாதபடியாக நாங்க அதை அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு அது வழி நடத்தவில்லை. எங்களுடைய கல்வி வழி நடத்தவில்லை. ஆகவே நாங்க இப்ப ஏன் அது மிஸ் பண்ணப்பட்டிருக்குது என்றதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பிறகு அதை எப்படி அதை நிறைவு செய்யலாம் என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு 4 வழிகள் இருக்கு. அந்த 4 வழிகளாக இதை நிறைவு செய்யலாம். முதலாவது இந்த கல்வி தலைமை, எந்த ஒரு நிறுவனங்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் அங்க இருக்கிற தலைமை முக்கியமா இருக்கும். அந்த இருக்கிற தலைவரை பொறுத்து தான் அங்க இருக்கிற மற்ற ஆட்கள் செயற்படுவாங்க. அப்ப இந்த தலைமை சரியா இருக்கும். இந்த கல்வியில யார் தலைவரா இருக்கிறார்களோ அந்த தலைவர்கள் சரியான ஒரு ஆளாக இருக்க வேண்டும். முதலாவது அப்ப அந்த தலைமை சரியா இருக்கணும்னு சொன்னா அந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் சிறந்த கற்றறிவுள்ள ஆட்களா இருக்கணும். அதாவது முழுமையாக கற்றறிந்தவர்களாக இருக்கணும். முழுமையாக சாதாரணமாக பிஎஸ்சியோ அல்லது என்னென்ன எடுத்து அதுல பெரிய படிப்புல முன்னுக்கு வந்த ஆட்கள் மட்டும் காணாது, முழு மனிதர்களாக இருக்கணும். நிச்சயமாக அவர்களுடைய கல்வி முற்றும் தேர்ந்த ஒரு கல்வியா இருக்கணும். ஞானம் பெற்றவர்களாக இருக்கணும். அதை முதல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ஆள் தான் அதாவது குரு என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அந்த தலைமை கட்டாயம் இருக்க வேண்டும். இப்ப ஆசானாக இருக்கிறதுக்கும் குருவாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக எல்லாருமே ஆசானாகத்தான் இருந்து விடுகிறார்கள், குருவாக இருப்பதில்லை. குரு அவர் படிப்பிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் வெற்றி பெறும் வரைக்கும் அவர் வழிகாட்டி கொண்டே இருப்பார். ஆனா ஆசான் அப்படி அல்ல. ஆசான் தனக்கு தெரிந்த அறிவை மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பார், அவ்வளவுதான். அது ஆசான். இங்கே குரு ஸ்தானத்தில் உள்ள ஒருவர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அவ்வளவு ஞானம் பெற்ற ஒருவர் அந்த தலைமையில் இருப்பது மிகவும் அவசியம்.
முதலாவது. இந்த முதலாவதுக்குள்ளேயே இன்னொன்னு சொல்லலாம். இந்த தலைமைக்கு எதுவித இடையூறும் மற்ற ஆர்கனைசேஷன், வேற கூட்டுத்தாபனங்களோ வேற பாலிடிக்ஸ் அதுகளால இடையூறு வரக்கூடாது. ஏன் அந்த தலைமையை போடுறோம்னு சொன்னால் அவரால் அந்த கற்றல் நடவடிக்கைகளையோ அதுகளே அவரை கொண்டு செல்லக்கூடிய முழு தகமையும் அவருக்கு உண்டு என்றுதான் அந்த பெரிய தலைமையை நாங்க அதுல நிர்வகிக்கிறோம். அந்த தலைமையை நிர்வகிக்க மற்ற எந்த ஒரு இடங்களாலையும் இல்ல வேறு எந்த அரசியலோ அந்த வேற இடங்களால அந்த தலைமைக்கு எந்தவித இடையூறுகளும் வரக்கூடாது. இது முக்கியமானது முதலாவது. இரண்டாவது இங்க குரு என்று நாங்க சொல்றது ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக நியமிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஆசிரியர்கள் இப்ப இருக்கிற ஆசிரியர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா டிகிரி படிச்சுட்டு போனா அல்லது ட்ரைனிங் சென்டர் அதுல ஏதாவது டிப்ளோமா சர்டிபிகேட் இருக்குமென்னு சொன்னால் அவர்கள் மாணவர்களுக்கு படிப்பிக்கலாம். இப்ப மாணவர்களுக்கு படிப்பிக்க அவர்களுக்கு அந்த கல்வியை படிப்பிக்க கூடிய அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் திறமையை மட்டும்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த சர்டிபிகேட்ல பார்க்கறது அது மட்டும்தான், வேற ஒன்றுமே அதுல பார்ப்பதில்லை. உண்மையாக பார்க்க வேண்டியதை அந்த இடத்தில் தவற விடுகிறார்கள். அதாவது ஆசிரியர்களின் நியமனத்தின் போது நிச்சயமாக பார்க்க வேண்டும் மோரல் வேல்யூஸ். அவர் அந்த ஆசிரியரின் தார்மீக பண்பாடு, நெறிமுறைகள், நேர்மை, உண்மைத்தன்மை, அவர்களை கீழ்ப்படிவு, இது அத்தனையும் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கா என்பதற்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். அதுக்கு ஒரு அரைவாசி மார்க்ஸ் 50% அந்த ஒழுக்கம், பணிவு, உண்மைத்தன்மை, நேர்மைத்தன்மை, அது அவ்வளவுக்கும் ஒரு மார்க்ஸ் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு படிப்பு, அவர் படிக்கிறது, அதாவது நோம்ல அவர் எடுக்கிற சர்டிபிகேட் டிப்ளோமாவா அல்லது டிகிரியா அதுக்கு கொடுக்கும். இப்படி கொடுத்தெடுத்தால் நிச்சயமாக நாங்கள் செலக்ட் பண்ணிக்க இதுவும் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் நிச்சயமாக அந்த அறிவையும் எடுத்துக்கொண்டுதான் வேலைக்கு இன்டர்வியூக்கு வருவார். ஆகவே அந்த திறமைகளை நாங்கள் இன்டர்வியூல செக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வழிமுறையை அமைக்க வேண்டும் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் ஒரு ஆசிரியரை பொறுத்து தான் அந்த மாணவர் வருவாங்க. ஒரு ஆசிரியரே ஒழுக்கம் அற்று இருக்கிற ஒரு இடத்துல எப்படி நாங்கள் அந்த ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள மாணவனை எதிர்பார்க்க முடியும்? ஒரு காலம் உருவாக்க முடியாது. ஒரு தரங்கட்ட ஆசிரியர்ல இருந்து தரமான மாணவன் உருவாக்க முடியாது. ஆகவே ஆசிரியர் முதல் சரியான தரம் உள்ள ஒரு ஆளா இருக்க வேணும். தரமான கல்வி எங்களுக்கு கிடைக்க வேணும்னா தரமான ஆசிரியர் அங்கே இருக்க வேண்டும். அவை தரமான ஆசிரியர் என்று நாங்கள் பெற்ற ஒரு ஆசிரியர், உண்மை அறிவு பெற்ற ஒரு ஆசிரியர். நாங்க படிக்கிறது உண்மை அறிவில்லை, நாங்க படிக்கிறது ஆராய்ச்சிகள் மூலம், அவதானங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மைகள். இது உண்மை அறிவல்ல. உண்மை அறிவு என்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய இன்னும் உள்ளுக்குள்ள போய் உண்மையான பொருள் எது, எல்லாத்துக்குமே காரணமான அந்த பொருள் எது, அதுதான் அதை கண்டுபிடிப்பதுதான் அந்த ஞானம் என்று நான் சொல்றேன். அந்த உண்மை அறிவை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஆசிரியரை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த ஆசிரியர் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களோ அல்லது டிப்ளோமா கொடுக்கிற நிறுவனங்களோ இந்த பாட விதானத்தில் இதற்கும் அரைவாசி இடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து அந்த பாட விதானத்தில் அதையும் சேர்ப்பதன் மூலம் தரமான ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். தரமான ஆசிரியர்கள் வரும்போது அவர்களுடைய நேர்முக பரீட்சையில் அவர்களை உள்வாங்கும் போது பாடசாலைகள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு இன்டர்வியூல 50 மார்க்ஸ் அந்த மோரல் வேல்யூஸ், எதிக்ஸ், அல்லது ஆனஸ்டி, ஒபீடியன்ட், ட்ரூத்ஃபுல்னஸ், இது எல்லாத்துக்கும் மார்க்ஸ் கொடுக்க வேண்டும். அப்ப அதை டெஸ்ட் பண்றதுக்கான வழிமுறைகளை நாங்கள் ஏதோ ஒரு திட்டத்துல போட்டு வச்சிருக்கோம். வேல்யூஸ் எல்லாம் இருக்குன்றது அவர்கள் ஏதோ ஒரு வழியில அவர்களுக்கு அனுபவ ரீதியாக ப்ரூஃப் காட்டணும். அதாவது சில உதாரணமாக ஒரு தொடர்ந்து யோகா கலையில ஈடுபட்டிருக்கிற ஒரு ஆள் எந்த விதத்திலையும் எந்த நாசகார செயலையோ அல்லது கெடுதியான செயல்களையோ அவரால் செய்ய முடியாது. மாணவர்களிடத்தை அன்பாகத்தான் நிச்சயமாக இருப்பார். அப்ப எல்லாமே அந்த எல்லா குவாலிட்டியும் அங்க இருக்கு. அப்ப ஒரு யோகா கலையை தொடர்ந்து பழகிற ஒரு ஆள் நிச்சயமாக அந்த ஸ்தானத்துக்கு தகுதி உள்ள ஒரு ஆளா இருப்பார். அதே நேரம் அவருக்கு படிப்பும் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு 50 மார்க்ஸ். இது இந்த இப்படியான தொடர்ந்து எவ்வளவு காலம் அவர் செய்கிறார், தொடர்ந்து அதை செய்வாரா, எங்கேயாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல தொடர்ந்து இருக்கிறாரா இப்படியான, அல்லது சேரிட்டி இப்படியான நிலையங்கள்ல அல்லது சோஷியல் ஒர்க் அது அப்படியான இடங்கள்ல, சமூக சேவைகள் அப்படியான இடங்கள்ல தொடர்ந்து ஒரு மெம்பரா இருக்கிறாரா, அல்லது தொடர்ந்து ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறதுல தொடர்ந்து ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறாரா, அப்படியானதற்கு சான்றிதழ்களை கேட்டு அப்படியான சில கேள்விகளை நேரடியாக கேட்டு நேர்முக பரீட்சையில
அதுகளை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படி உறுதிப்படுத்தினால் தரமான ஆசிரியர்களை நாங்கள் உள்வாங்கலாம். தரமான ஆசிரியர்களை உள்வாங்கினால் மட்டும்தான் தரமான மாணவர்களை நாங்கள் வெளியனுப்ப முடியும். ஆகவே தரமான ஆசிரியர்களை உள்வாங்குவது இரண்டாவது பயன். மூன்றாவது என்னன்னு சொன்னா, நாங்க கல்வியில இருக்கிற பாடவிதானத்தை எப்படி ஆசிரியர்களுக்கு பாடவிதானத்தை மாற்றி அமைத்தோமோ அது போல மாணவர்களுடைய பாடவிதானத்தில் இந்த ஒழுக்கம், நேர்மை, உண்மைத்தன்மை, கீழ்ப்படிவு என்ற சில தார்மீக நெறிகள், இதுகளை உணர்த்தக்கூடிய சில பாடங்கள், செயற்பாடுகள், இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுல இல்லை என்று சொன்னா அதுகளை சேர்த்தல் வேண்டும். உதாரணமாக சிவிக்ஸ் என்ற ஒரு பாடம் இப்ப பாடசாலைகள்ல இருக்குது. அந்த சிவிக்ஸ் இருந்தாலும் அந்த சிவிக்ஸ் படிப்பிக்கிற ஆசிரியர் தரமான ஆசிரியர்களாக இருப்பதில்லை. அது சும்மா ஏதோ அதை படிச்சு விளங்கிட்டு அதை அப்படியே திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையான அந்த ஆசிரியர் அதை உணர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கு அதை முழுமையாக வழங்க முடியும். சும்மா படிச்சுட்டு அப்படி சொல்றதால அந்த அறிவு கடைசி உள்ளுக்குள்ள போக முடியாது. அந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவை மாணவர்களும் சும்மா பாடமாக்கி போட்டு அதை எழுதுவார்கள், அவர்களுக்கு உள்ளே அது ஜீரணிக்கப்படாது. அவை இதுகளை கருத்துல கொள்ள வேணும். அந்த சிவிக்ஸ் ஒரு நல்ல பாடம். அது உண்மையாக அது குறுகிய காலத்துலதான் அது வந்திருக்குது. முந்தின காலத்துல அது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு உள்ளடக்கி வச்சிருக்கிறபடியா அது ஒரு பெரிய முன்னேற்றம் சொல்லலாம். அந்த கல்வியில கொஞ்சம் முன்னேறிக்குது. ஆனா அதை படிப்பிக்கிறதுக்கான தரமான ஆசிரியர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுகளை யூனிவர்சிட்டியிலேயோ அல்லது வேற இன்ஸ்டிடியூட்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், அந்த அப்படியான டிப்ளமா கொடுக்குற வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ், அந்த இடங்கள்ல நாங்க அந்த சிவிக்ஸ் பாடங்களுக்குரிய சரியான ட்ரைனிங்கை அங்க ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த ட்ரைனிங்ல பயிற்சி மிகவும் முக்கியம். அதை உணர்ந்து இருந்தால் மட்டும்தான் அதை படிப்பிக்க முடியும். சும்மா வாய்ச்சி போட்டு அதை அப்படியே பாடமாக்குற மாதிரி படிப்பிக்க இயலாது. ஏன்னா அது வாழ்க்கையில் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அப்போது மட்டும்தான் அவன் உண்மை மனிதனாக இருப்பான். இல்லை என்று சொன்னால் சும்மா ஜஸ்ட் ஒரு பாடமாக்கி போட்டு அப்படியே எழுதி போட்டு போயிடுவான். அப்ப இது உண்மை கல்வியாக மாற முடியாது அப்படி இருந்தால். ஆகவே பாட விதானத்தில் இப்படியான பாடங்களை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப அது ஒரு தரம் உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் அது சரியாக மாணவர்களிடம் போய் சேரவில்லை. அதுக்குரிய ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று. அதைகளை மாற்ற அமைக்க வேண்டும். அதே நேரம் இன்னும் குறைபாடு இருக்கிறது. இந்த பாடசாலைகளில் யோகா கலையை முதன்மை கொடுத்து எல்லோருக்கும் கட்டாயமாக அந்த யோகா கலையை பயில்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கட்டாயமாக அது பயில வேண்டும். எல்லோரும் அது கூடாகத்தான் அவர்களுடைய மன வளர்ச்சி முழுமை பெறும். அது நேரம் அவர்களுக்கு பொறுமை, ஆளுமை, என்னென்ன நாங்க எதிர்பார்க்கிறோமோ அத்தனையும் அதற்கூடாக அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் படிப்பிலே மிகவும் சிறந்தவர்களாக வருவார். இது இப்பதான் வெளிநாடுகளில அதை கண்டுபிடிச்சு அவங்க இப்ப எல்லாம் எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா ஸ்கூல்லையும் யோகா ஒரு முக்கியமான பாடமாக வந்துட்டது. ஆனா எங்கிட்ட ஸ்ரீலங்காவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சில பேர் அது சமயம் சார்ந்து பார்க்கிறார்கள், சில பேர் அது சும்மா ரிலாக்ஸேஷனுக்கு செய்யறதா பார்க்கிறார்கள், சில பேர் அது நோயலை தீக்கிறதுக்கான ஒரு ஆசனமாக பார்க்கிறார்கள், சில பேர் தங்களோட பாடியை ஸ்லிம்மாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியபடியா அவர்களுக்குரியதை எடுத்து அதை செய்கிறார்களுடைய அது உண்மையான அதனுடைய தத்துவத்தை யாருமே அறிந்திருப்பதில்லை. அது சரியான ஒரு குருவால அந்த யோகா கலை எல்லா பாடசாலைகளிலையும் கட்டாயமாக எல்லா மாணவர்களுக்கும் தியானம், யோகாசனம் இந்த அவ்வளவும் முற்று முழுதாக எல்லாருக்கும் கொண்டு வர வேண்டும். இது கொண்டு வந்தால் சிறிய வயதிலிருந்தே அவர்கள் பயில வெளிக்கிட்டார்கள் என்று சொன்னால் இந்த முழுமையான கல்விக்கு இது 4வது. நான் சொல்றேன், இந்த யோகா கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்றது 4வது அந்த கரிக்குலத்துல. சிவிக்ஸ் பாடங்களுக்கு இன்னொன்று நாங்க 3வதுல இந்த சிவிக்ஸ் பாடங்கள் அப்படியான பாடங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டுமில்ல, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பாடங்களை சரியாக எவாலுவேட் பண்றது. அதாவது அதை நாங்கள் ஒரு மார்க்ஸ் போட்டு அதுக்கு ஒரு இடைக்கிட அசஸ்மெண்ட் மாதிரி இடைக்கிட வச்சு அவங்க மாணவர்கள நிலையறி பரீட்சைன்னு சொல்லி இடையில வச்சு அதுக்கு ஒரு மார்க்ஸை போட்டு அந்த ஃபைனல் மார்க்ஸோட ஆட் பண்ணி நிச்சயமாக அந்த அங்கே படிப்பிக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு முழு பொறுப்பையும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு மாணவர்களும் உண்மையாக கீழ்ப்படிவா இருக்கிறார்களா, நேர்மைத்தன்மையா இருக்கிறார்களா, உண்மையாக இருக்கிறார்களா என்றது அந்த ஆசிரியர் தன்னுடைய பார்வையினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவதானித்து அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட வேண்டும்.
அது மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும். இதுக்கு மார்க்ஸ் இருக்குது. அப்ப அவர்கள் அந்த மார்க்ஸுக்காக வேண்டியாதல் அவங்க எப்படியோ அதை லேர்ன் பண்ணுவாங்க. அதே நேரம் அந்த யோகா கிளாஸு கூட அது உண்மையாகவே அவர்களுக்குள்ள வரும். அப்ப அந்த யோகா கிளாஸ் இன்னொரு போய்கொண்டே இருக்கணும். அதே நேரம் இந்த சிவிக்ஸ் கல்வியில தனியா பேப்பருக்கு மார்க்ஸ் போடாம, அதாவது கல்வியில நாங்க கடைசியா ஃபைனல் எக்ஸாம் எழுதி போட்டு வந்து அதுக்கு மட்டும் மார்க்ஸ் போடாம, அது ஒவ்வொரு நாளும் அந்த மாணவனின் நடத்தையை அவதானித்து ஒரு அவரேஜா அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவருக்கு ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் பெருமதி போட்டு போட்டு அதையும் ஃபைனலோட ஆட் பண்ணி அது மார்க்ஸ் கொடுக்க வேணும். அதை எவாலுவேஷன் மெத்தட்ல நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். இப்படியும் அது ஏற்பட்டா அந்த பாடத்துக்கு ஒரு முக்கியத்தன்மை வரும். அதே நேரம் அந்த பாடத்தை படிப்பிக்கிற ஆசிரியர் மிகவும் முக்கியம். ஸோ இந்த இவ்வளத்தையும் எடுத்து அடுத்தது யோகா. இந்த யோகா கலையையும் அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் முதல் சொன்ன மாதிரி தியானம் இதுகளுக்கு ஊடாக இவ்வளவு சேரும் என்று சொன்ன இந்த கல்வி செயற்பாட்டுல இது இந்த கல்வி முழுமை பெறும். இதற்கு தரம் என்று நாங்க அங்க கதைக்கவே முடியாது. அதுதான் உண்மை கல்வி. அங்கே தரம் என்று நாங்கள் கதைக்க மாட்டோம். என்னன்னு சொன்னா அங்க தரக்குறைவு இருக்காது. தரக்குறைவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தரத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருப்போம். ஆகவே தரக்குறைபாடு இல்லாத ஒரு முழுமையான கல்வி அப்போது மட்டுமே நாங்கள் பெற முடியும். அதுகள் எல்லாத்தையும் விட்டு படிப்பிக்கிற மெத்தட்டை நாங்க மாற்றி கொண்டிருக்கிறதால ஒருபோதும் நாங்க முழுமை கல்விக்கோ இல்ல தரமான கல்வியையோ அணுக முடியாது. நாங்க இப்போது என்ன செய்திருக்கோம்னா முக்கியமானதுகளை விட்டுட்டு நாங்க அந்த படிப்பிக்கிற மெத்தட்டை மாற்றி கொண்டிருக்கிறோம். ஒன்று டீச்சர் சென்டர்ட், ஸ்டூடெண்ட் சென்டர்ட், லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் ஓடிஎல், அப்படி நிறைய வித்தியாசமான ஐடியை மிக்ஸ் பண்ணி படிப்பிக்கிறது. அதெல்லாம் ஒரு படிப்பிக்கிற ஆர்வம் உள்ள ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் நீங்க எந்த வழியலாலையும் படிப்பிக்க முடியும். ஆர்வம் இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க எந்த வழியை போட்டாலும் அவன் படிக்கவே மாட்டான். அதுல ஒரு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னு சொன்னா நான் என்னுக்குள்ள அது பதிய வேணும், என்னுக்குள்ள இருந்து வருவான். ஆசிரியர்ல விருப்பம் வருவான். முதலாவது ஒரு ஆசிரியரை பிடிக்காட்டி அந்த ஆசிரியர் படிப்பிக்கிற பாடத்தை அந்த மாணவன் கடைசி படிக்கவே மாட்டான். சோ ஆசிரியரை பிடிக்கணும்னு சொன்னா ஆசிரியர் ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு ஆளா இருக்கும். ஆசிரியர் திருத்தி போட்டு கொப்பிய அவருக்கு பிள்ளைன்றோன்னு அந்த மாணவன் முகத்திலேயே அப்படியே வீசி எறிகிற ஒரு ஆசிரியர் என்று வைங்கள, அதை பார்த்துத்தானே அந்த மாணவனும் திருப்பியும் அவனும் ஒரு ஆசிரியரை வந்தா என்ன செய்வான்? அவனும் இன்னொரு மாணவன் தரைக்க கோபத்துல முகத்துல வீசி எறிவான். அல்லது அவன் ஏதாவது குறுக்க கதைச்சா அவருக்கு அடி. இதுதான் அதை ஒரு ஆள் பார்த்து அப்படியே லேர்ன் பண்ணி கொண்டு போறது, அப்படியே லேர்ன் பண்ணி கொண்டு போனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த கற்றுக்கொண்டு அவர்கள் பெரிதா வளர்ந்து அவர்கள் படிப்பிக்கும் போதோ அல்லது அவர்கள் பெற்றோராக வரும் போதோ அதே மாதிரியே அவர்களும் செய்கிறார்கள். ஏன்னா அவர்கள் பார்த்து கற்றுக்கொண்டது இதுதான். ஒரு நல்ல நடத்தை உள்ள ஆசிரியர் என்றுமே மாணவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பின்னால ஊக்கப்படுத்தி அவனை நல்ல வழியில் வழிகாட்டி வாழ்வை வெற்றிகரமாக கொண்டு போவதற்கு உதவி செய்கிற ஒரு குருவாக யாரும் இருப்பதில்லை. இப்போது சரியாக குறைந்து விட்டது. அப்படியான ஒரு ஆசிரியரை நீங்க காண்பது மிகவும் அருமையாக போய்விட்டது. இப்படியான ஒரு காலம் வந்தால் மட்டும்தான் முழுமையான கல்விக்கு வாய்ப்பு உண்டு. அந்த முழுமையான கல்வியால் அவனுடைய லைஃப் லாங் லேர்னிங், அந்த வாழ்க்கை முழுக்க கற்றல் அப்போது மட்டும்தான் நிகழும். அவன் தானாகவே கற்றுக்கொள்ளுவான். உண்மை அறிவை பெறுவதற்கு தானாக கற்றுக்கொண்டால் மட்டுமே முடியும். இன்னொருவர் உதவியோட உண்மை அறிவை எடுக்க முடியாது. நான் எப்ப என்னை உணர்கிறேனோ அப்போது மட்டும்தான் அந்த உண்மை அறிவை எடுக்க முடியும். அப்ப அந்த என்னை உணர்வதற்கு இந்த யோகா கலையும் தியானமும் மிகவும் முக்கியமானது. அது சிறிய வயதிலிருந்தே அவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படி இருக்கும் போதுதான் எல்லாமே நிறைவேற முடியும். ஆகவே இந்த வழிகளை பயன்படுத்தினால் நாங்கள் எப்போதுமே தரமான கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம்.